பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலையில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஸ்லீப், தூக்கம். சங்கீதம் 127 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று சொல்லி. தூக்கம் என்பது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். நிறைய மக்கள் நிறைய பேர் படுத்த உடனே தூங்குறதில்லை. சிலர் படுத்த அடுத்த செகண்டு தூங்கிடுவாங்க. இந்த படுத்தோடனே தூங்குறவங்களை நம்ம என்ன சொல்லுவோன்னா, அவர் நிம்மதியாக இருக்கிறாரு, அதனால் படுத்தோடனே தூங்கிடுறாரு. அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். ஒருவேளை படுத்த உடனே 1 மணி நேரம் ஆகும் சிலருக்கு தூங்குறதுக்கு. இந்த மாதிரி தூக்கம் என்பது தேவன் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நமக்காக பகலையும் இரவையும் பிரித்து தூங்க வேண்டும் என்று சொல்லி சில மணி நேரங்களை நமக்கு கர்த்தர் குறித்திருக்கிறார். இந்த தூக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த தூக்கத்தில் தான் பகலில் நடக்கிற எல்லா காரியங்களுடைய ப்ராசஸ் நடக்கிறது என்று சொல்லுகிறார். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிறது அந்த தூக்கத்தின் நிலையில். தூங்கும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது நம்ம ஒரு சொல்யூஷனோடு இருந்திருப்போம். நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சில பிரச்சனைகளை பேசிகிட்டே இருக்கும். அப்படின்னும் போது நம்மளே சொல்லுவோம், போய் தூங்குங்க, அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பேசுவோம். ஏன் அந்த காலையில் எழுந்திரிச்சு பேசுவோம், அல்லது கொஞ்சம் நேரம் தூங்குங்க, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பேசுவோம் அப்படின்னா நம்மளோட மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கலாக. அப்போ நம்ம பேசக்கூடிய பொழுது நம்முடைய கிளியராக நமக்கு சில விஷயங்களை முடிவெடுக்க முடியும். சில விஷயங்களுக்கு நமக்கு சொல்யூஷனும் ஈஸியாக கிடைக்கும். தூக்கம் என்பது மனுஷனுடைய லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் கொடுக்கறது. ஃபிசிக்கலாக நம்ம ரீசார்ஜ் ஆகிறோம். ரொம்ப டயர்டாக இருக்கும், அவ்வளோ வேலை செஞ்சுட்டு வருவோம். ஒரு 2 அல்ல 3 ஹவர்ஸ் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மளுக்குள்ள ஒரு புது பலன் கிடைச்ச மாதிரி, ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி, ஒரு ரீசார்ஜ் கிடைக்கும். இந்த தூக்கங்களில் 2 வகை உண்டு. ஒன்று ஃபிசிக்கலான தூக்கம், 2 ஃபிசிக்கல் ஸ்லீப், செகண்ட் இன்னர் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிசிக்கல் ஸ்லீப் என்பது விசிபிள் ஆனது, வெளியில் தெரியக்கூடியது. இந்த இன்னர் ஸ்லீப் என்பது நமக்கு தெரியாது, பட் நம்ம தூக்க நிலையில் இருப்போம். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்வைண்டுன்னு சொல்கிறாங்க, பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது. ரெண்டையும் பிரிக்க முடியாது. நம்ம தூங்கினாலே நம்முடைய மைண்டும் சேர்ந்து தூங்கும், டயர்டாயிடும். சம்டைம்ஸ் நம்ம இந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம யூஸ்வலாக தூக்கத்திலேருந்து எழுந்திருப்போம், அதாவது பெட்லேருந்து எந்திரிப்போம். அந்த விழித்து கொள்ளுகிற நிலை வர்றதுக்கு சிலருக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு உட்காந்தாலும் நம்ம மைண்டு ஃப்ரெஷ் ஆகி நம்ம வேலையை செய்வதற்கு நம்ம சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பொதுவாக ஃபிசிக்கலாக எல்லாருக்குமே நடக்கிற ஒரு காரியம். தூக்கத்தில் எந்திரிக்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறோம்னா நம்ம படுக்கையிலேயே கொஞ்சம் முழிச்சிட்டோன்னு அர்த்தம். அப்போ தான் எழுந்திருக்கும் போது நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த தூங்கி எந்திரிக்கும் போது சில நேரங்களில் நம்ம கான்ஷியஸ்னஸ் முழுசாக இல்லாத சில நேரங்களில் உணர்வோம். எப்படின்னா, முழிக்கும் பொழுது நமக்கு சில கேள்விகள் இருக்கும். இன்றைக்கி என்ன டே, இன்றைக்கி என்ன ஒர்க்கு, நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன பிளான் பண்ணோம், நைட்டு படுக்கும்போது என்னெல்லாம் பேசிட்டு படுத்தோம் அப்படின்ற சில கேள்விகளோடு எழுந்திருப்போம் பாருங்களா. அது கான்ஷியஸ்னஸ் முழுமையாய் நமக்கு வராத அந்த நிலை, இந்த உணர்வு முழுமையாய் வராத நிலை. வேதத்தில் எப்படி சொல்லப்படுகிறது, இந்த தூக்க நிலையில் நம்ம நடக்கக்கூடாது. அதாவது 1 தெசலோனிக்கர் 5:6 நம்ம வாசிக்கிறோம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிவுள்ளவர்களாக இருக்க கடவோம். இந்த தூக்க நிலை அப்படின்றது டோன்ட் ஸ்லீப் வாக் த்ரூ லைஃப் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில் இந்த தூக்க நிலையில் நடக்கக்கூடாது. ஸ்லீப் வாக் பண்ணுவாங்க நிறைய பேர், நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. தூக்கத்தில் நடக்கக்கூடிய வியாதி இருக்கும். அவங்க எந்திரிப்பாங்க, நடப்பாங்க, சில சமயங்களில் பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் இருக்காது, அவங்களுக்கு தெரியாது காலையில் எழுந்திருக்கும் போது என்ன செய்தோம் என்று தெரியாது. நிறைய பேருடைய கிறிஸ்டியன் லைஃப் இப்படி தான் இருக்குது. நான் யார் என்பதை உணராத ஒரு நிலை, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உணராத நிலை. வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் எங்கே இருக்கேன், என்னை சுற்றி யார் இருக்கிறார்கள், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த சூழ்நிலையில் நான் எப்படி பேசணும், இந்த சூழ்நிலைகள் நான் என்ன செய்யணும், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் நான் சரியாக இருக்கிறேனா என்று நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழும்பப்படணும். நிறைய நேரங்கள் இதை பற்றி நம்ம யோசிக்காது. we are not aware of what is happening around us. நம்மை சுற்றி நடக்கிற நிலைகள், நான் நினைக்கிற சம்பவங்கள் என்னென்று சொல்லி தெரிந்து கொள்ளாத ஒரு நிலை, கான்ஷியஸ்னஸ் முழுசாக வராத ஒரு நிலையில் இருக்கும். நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கிறதும் நமக்கு தெரியல, நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகளும் சில நேரங்களில் புரியல. பொதுவாக நம்முடைய டே தொடங்கும் போது பாருங்க, எத்தனை பேர் நம்ம இந்த நாளைக்குரிய வேலைகளை நான் சரியா செய்யணும்னு மட்டும் ஜெபிச்சுட்டு போறோம். ஸ்பிரிச்சுவலா இந்த நாளுக்குரிய தேவனுடைய திட்டம் என்ன நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க தவறி இருக்கிறோமா, இதை பற்றி நம்ம யோசிக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மை அழைத்தது வெறுமனே காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து சாப்பிட்டு குடும்பத்தை நடத்துறதுக்கு மட்டும் இல்லை, அவருடைய திட்டம் நம் மூலமாக நிறைவேற வேண்டும். எவ்வளவு வேலைகள் நமக்கு உலக பிரகாரமாக கொடுக்கப்பட்டாலும் உண்மையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோல் என்ன என்பதை நம்மளோட மனது எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கணும். அந்த யோசிக்காத நிலை இருக்குது பார்த்தீங்களா, சில நேரங்களில் நம்ம தவறு விடுகிறோம். அதுதான் அந்த கான்ஷியஸ்னஸ் லூஸ் பண்ணுகிற நிலை, அந்த தூக்க நிலை என்று சொல்கிறோம். அது சீஷர்களுக்கு துக்கத்தினால அந்த நிலைக்கு போனார்கள்னு பார்த்தோம். நம்மள எத்தனை பேர் அந்த நிலைக்கு போவதற்குரிய காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கோம். நான் என்னை பற்றின என்னோட லைஃப்பை பற்றின அவேர்னஸ் எனக்கு இல்லை,
என்னோட கோலை பற்றின அவேர்னஸ் எனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த தருணம் எத்தனைன்றதை நம்ம யோசிக்கணும். பி அப் அண்ட் அவேக் டு வாட் காட் இஸ் டூயிங். நம்மிலே தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்போ நம்ம மற்ற விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோமோ அப்போ நம்ம இதை மிஸ் பண்ணிடுவோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, எனக்கு அந்த கான்ஷியஸ்னஸை கொடுங்க ஆண்டவரே, அந்த உணர்வை எனக்கு எப்பொழுதுமே கொடுங்க. நீங்கள் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியான்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டில் போகும்போது, ஹைவேஸில் போகும்போது பார்த்துருக்கோம். அப்படின்னா என்னென்னா, அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய இடம் இது, அதனால் ஜாக்கிரதையாக போங்கன்னு சொல்லி ஒரு வார்னிங் இருக்கும், வார்ன் போர்டு பார்த்துருப்போம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ப்ரோன் ஏரியா இருக்கு இல்லையா, டேக் நோட் ஆஃப் த இன்ஸ்டன்சஸ் வேர் யூ ஆர் ப்ரோன். எந்த இடங்களில் நமக்கு அந்த வாய்ப்புகளை நாம் கொடுக்கிறோம். பாசிபிலிட்டி ஆஃப் லூசிங் கான்ஷியஸ்னஸ், நம்முடைய கான்ஷியஸ்னஸை லூஸ் பண்ணக்கூடிய அந்த இடம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸில் எங்கே நம்ம விழுகிறோம் என்பதை நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டும். ஒன்று யோவானில் 2:16 நம்ம வாசிக்கிறோம்ல, மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆனால் அந்த இடத்துல எந்தெந்த இடங்களில் நான் விழுகிறேன் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல யோசிக்கணும். அந்த ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ் ஆயிடும். நமக்கு ஆவிக்குள்ளாக நம்ம அறியாமைக்குள் போகிறோம். ஆவிக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சில நேரங்களில் தவறி விடுகிறோம். ஆப்பத்தின்னு சொல்லுவாங்க, அக்கறையின்மை. நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், என்னோட வாழ்க்கை எதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டது, வாட் இஸ் த கோல் இன் மை லைஃப், இல்லை இன்னைக்கு என்னோட வேலை என்ன, ஆண்டவர் என்னை எதுக்கு அழைத்திருக்கிறாருன்றதை பற்றின அக்கறையே இல்லாமல் வேலையே பிரதானம்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு சம்பாரிச்சிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு சேர்த்து வைக்கிறதுலையும் நாளைக்குரிய காரியங்களை செய்யறதுலையும் ரொம்ப கவனமாக நம்ம வேலை செய்துட்டு இருக்கோம். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நம்மள்ட்ட அந்த அக்கறையே இல்லாத ஒரு நிலை வரும். அங்கே தான் நம்ம விழுகிற இடம். சில சமயங்களில் டிஸ்கனெக்ஷன் ஃப்ரம் ஒன்ஸ் ட்ரூ செல்ஃப், நாம் யார் என்பதையே சில நேரங்களில் மறந்து சில நேரங்களில் செயல்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நம்ம ஒவ்வொரு டைமுமே நேற்று பார்த்த மாதிரி we have to prove God in all our situations. சில நேரங்கள் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் யார் என்பதையே மறந்துடுவோம். பிகாஸ் நான் யாருன்ற என்ன, நம்ம பேரை மறக்கிறது இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை மறந்து விடுகிறோம். நான் ஐ எம் a representative of God என்பதை நான் மறந்து விடுகிறோம். மறந்து சில நேரங்களில் நடந்திருக்கும். சில நேரங்களில் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை நம்ம லேக் பண்ணும். we are lacking in spiritual connection. எப்போ பார்த்தாலும் ஆவிக்குள்ளே இல்லாமல் எப்போவுமே மாம்சத்திலேயே பேசிட்டு இருக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கு ஏதோ ஒரு கேப் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் அந்த தூக்க நிலைமை. அந்த இடத்துல தான் நம்ம கான்ஷியஸ்னஸை லூஸ் பண்ணுகிறோம். ஸோ காட் வாண்ட்ஸ் us to be awake all the time. சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் கவனிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சரியாக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தூக்கம் முக்கியம்தான். பட் தூக்க நிலைமை நமக்கு எப்போ விழித்திருக்கும் போது தூக்க நிலைமைக்கு போயிடக்கூடாது. நம்ம அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நம்ம தூக்க நிலையில் இல்லாமல் எப்பொழுதுமே விழித்திருந்து தேவன் கொடுக்குற தூக்கத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா, டு ரீசார்ஜ் அவர் செல்ஸ், ஃபிசிக்கலாக மென்டலாக ஸ்பிரிச்சுவலாக நம்ம ரீசார்ஜ் பண்ண எடுத்துக்கொள்ளலாம். தூங்கி எழுந்திருக்கும் போது அந்த 3 o'clock முழிக்கிறோம் இல்லையா, அந்த மிட் நைட் முழிக்கும் போது ஒரு ஜபம் பண்ணுவோம் பாருங்க. ஊழியக்காரர்கள் எல்லாரும் சொல்றது என்ன, there is a time. If God wakes you up in the middle of the day, அதாவது night 3 o'clock in the morning உங்களை முழிக்க வைக்கிறார் அப்படின்னா, that is for a purpose. எழுந்து உட்காந்து ஜோம் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம கேட்போம் ஆண்டவரே என்னை எழுப்புறதுக்குரிய காரணம் என்ன. சிலருக்காக ஜெபிக்க சொல்லுவார், சில காரியங்களை திட்டமிட்டு கொடுப்பார். இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி தெளிவாக பேசுவார். சில சமயங்களில் வசனங்கள் மூலமாக பேசுவார். தூக்கத்தில் தேவன் அதிகமாக இடைப்படுவார். இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. தூக்க நிலைமையில் நம்ம இருந்தாலும் நம்ம மைண்ட் எப்போவுமே அவேக்கனாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவலாக கர்த்தர் நம்மோடு கூட ஆவிக்குள்ளாக சில விஷயங்களை நம்ம கூட இடைப்பட வேண்டும் என்றால் அந்த டைமை தான் தேவன் யூஸ் பண்ணுவார். பகலில் எப்போவுமே நம்ம விழித்திருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் தான் நம்ம மைண்டு ஃபுல்லாக இருக்கும். நம்ம மைண்டு ரெஸ்ட் இருக்காது. நம்ம மைண்டு ரெஸ்ட் இருக்கிற ஒரே டைம் தூக்க டைம் தான், ஸ்லீப்பிங் டைம். இந்த ஸ்லீப்பிங் டைம் கனவின் மூலமாக தேவன் அதிகமாக இடைப்படுவார், பேசுவார். கனவில் நிறைய விஷயங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். வேதத்தில் நிறைய இடங்களில் பார்க்கிறோம். தேவ மனிதர்கள் அதிகமாக தேவனிடத்திலிருந்து திட்டங்களை பெற்றது தூக்கத்தின் டைமில், விஷன் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக. அதே நேரத்தில் நம்ம மைண்டு அவேக்கனாக இருக்கும் பொழுது எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டுமோ அதை பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக ஜெபிப்பார். அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக வல்லமை உண்டு. சில நேரங்களில் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு நினைக்கும் பொழுது அந்த தூக்கத்தில் கர்த்தர் சில வசனங்கள் மூலமாக நமக்கு பதில் கொடுப்பார். சில காரியங்களை ஞாபகப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை நிறைய நேரங்களில் நம்ம மறந்துட்டு வாழலாம். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் அதை ஞாபகப்படுத்துவார் நமக்கு. அந்த ஞாபகப்படுத்தும் பொழுது நமக்கு அவருக்கு நன்றி சொல்லி பழகி கொள்ள வேண்டும். ஸோ அந்த தூங்குற டைமை இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ்.
வெறும் தூங்குறோம், காலைல ரெஸ்ட் எடுத்துட்டோம், காலையில் வேலைக்கு போகிறோன்றது மட்டும் இல்லை. தேவனோடு நம்ம அதிகமாக ஸ்பிரிச்சுவலாக இடைப்படுகிற அந்த டைம், காடோடு நம்ம ரொம்ப கனெக்டடாக இருக்கிற அந்த டைமை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த இடைவெளி இல்லாமல் ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளாக நம்ம போவோம். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு பகல் நேரத்தில் நிச்சயமாய் தெரியும். இந்த அனுபவம் ஒருவேளை உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இல்லை என்றால், இனிமேல் அந்த அனுபவத்தை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஏன்னால் தேவன் அதை விரும்புகிறார். துக்கத்தினால தூங்கக்கூடிய நிலையை மாற்றி, துக்கத்தினால தூங்கினாலும் தேவன் நம்மோடு இடைப்பட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நம்மை பலப்படுத்தி கர்த்தர் அந்த நாள் முழுதும் நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.